என்னடா மேகத்துல கத்ரீனா கைஃப் முகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ திடீர்னு பஞ்சாயத்து தலைவரோட முகம் பூணு வந்து நிக்குது என்று திலீப் சிரித்தபடியே கூற, வரும்டா வரும். டெய்லி என்னோட தோட்டத்துல திருட்டு பாம்பழத்தை சாப்பிட்டுட்டு வந்து படுத்துட்டு மேகத்துல கத்ரீனா கைஃப் தெரியுதாம்ல, கத்ரீனா கைஃப் என்று பஞ்சாயத்து தலைவர் ஒரு இடி போல கர்ஜித்தார். மூவரும் நிலநடுக்கம் வந்த கட்டிடங்கள் போல அரண்டு எழுந்து நின்றனர். என்னது, உங்க தோட்டத்துல நாங்க மாம்பழம் சாப்பிட்டோமா? என்ன தலைவரே, உங்க இஷ்டத்துக்கு கதை கட்டுறீங்க? ஹாலிவுட்ல எல்லாம் உங்களுக்கு ஒரு வேலையா காத்துக்கிட்டு இருக்கு. சீனி கொஞ்சம் தைரியமாக பேசினான். பஞ்சாயத்து தலைவர் சீனியை முறைத்து பார்த்தார். வேணாண்டா, ஒழுங்கா உண்மையை ஒத்துக்கோங்க என்று அவர் கோபத்தின் உச்சியில் சொன்னார். நாங்க பண்ணாத தப்ப ஏன் பண்ணதா ஒத்துக்கணும்? இது என்ன சட்டம்? இது என்ன நியாயம்? சீனி மீண்டும் கேள்வி கேட்டான். ஓ அப்படியா என்று பஞ்சாயத்து தலைவர், உங்களை எப்படி பார்க்கணுமோ அப்படி பாத்துக்கிறேன் என்றார் அவர். உண்மை எங்க பக்கம் இருக்கிற வரைக்கும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க உண்மையின் உறைவிடங்கள். சீனி மீண்டும் தீர்க்கமாக பேச, இந்த ஆடியோ ஸ்டோரியை முழுசாக கேட்கணுன்னா பாப்கார்ன் எஃப்எம் ஆப்பை இன்றைக்கே டவுன்லோட் பண்ணுங்கள்.